நந்தினி 2 நாட்களில் நெருங்கும் நுழைவுத் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருந்தாள். ஆனால் அல்லியோ வீட்டில் பாட்டியிடம் வாங்கி கட்டி கொண்டிருந்தாள். காந்திமதி, இப்படி பப்ளிக்ல நீ செய்த வேலையால் அந்த கிழமை ஃபோன் பண்ணனா கூட பேச மாட்டேங்கிறான். எத்தனை நல்ல சம்பந்தம் இப்படி கைவிட்டு போச்சு. அல்லி, பாட்டி, நான் என்னோட சுய நினைவில் எதுவும் செய்யலை. காந்திமதி, அது சரி, நீ அப்படி செய்ய மாட்ட. ஆனால் அதை சொன்னால் யாராவது நம்புவார்களா? இப்போ இன்டர்நெட்டை திறந்தா உன்னோட கதை தான் ஓடுது. ஊர் சிரிக்குது. வெளியே போக வெக்கமாக இருக்கு. நீயே பார்த்த இல்லை, எத்தனை பேர் துக்கம் விசாரிக்கிற மாதிரி ஃபோன் பண்ணி காயம்பட்ட மனசை மேலும் ரணமாக்குறாங்கன்னு. அல்லி, எல்லாத்துக்கும் காரணம் அந்த நந்தினி தான். காந்திமதி, இப்படி சொன்னதையே சொல்லிட்டு இருந்தா எப்படி? அந்த ஆனந்த் கூட பழக்கம் ஏதாவது இருக்கா? அவங்கிட்ட நீ பேசினா அவங்க கல்யாணத்துக்கு சம்மதிப்பானா? எடுத்த உடனே கட்டி பிடிச்சிட்டியே. வனஜா, அம்மா, என்ன இது? சின்ன பொண்ணுக்கிட்ட என்ன பேசுறீங்க? அல்லி சின்ன பொண்ணு, அவள் தெரியாமல் தப்பு பண்ணிட்டா. நம்ம அனிதாவை வேணும்னா ஆனந்துக்கு கேளுங்களேன். காந்திமதி, அந்த ஆள் முருகன் மகளுக்கே தான் பேசி முடிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கார். பேச முடிஞ்சா அனிதாவுக்கு பேசிட மாட்டேனா? அனிதாவும் வனஜாவும் கண்ணாலே கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். வனஜா, அப்பா அந்த ஆளை காப்பாத்தினார். அப்பா மேல் எனக்கும் உரிமை இருக்கு இல்லை? எதுக்கு என்னோட பொண்ணுக்கு பேசக்கூடாது? முருகன், வனஜா, குழம்பி இருக்கும் நேரத்தை உனக்கு சாதகமாக்கிக்க நினைக்காதே. இப்போ அள்ளி மனசில் ஆசை விதைச்சாச்சு. எப்படியாவது அவர்கிட்ட பேசி சமாதானம் செய்யணும். அல்லி, அம்மா பேசினா ஒப்புக்குவாங்க. அன்னைக்கு அம்மாவை தானே பார்க்க வந்தாங்க. காந்திமதி, ஆமாம், சம்மந்தம் இல்லாமல் அந்த கிழமை அவளை போய் பார்த்துருக்கான். அந்த விடியா மூஞ்சி தான் காரணம். முருகன், அம்மா, அவகிட்ட நான் பேசிக்கிறேன். எதுவும் உதவ முடியலைனாலும் வாயை வச்சுட்டு சும்மா இருக்கலாம். காந்திமதி, பேசுடா, நல்லா பேசு. என்னோட மகன் நல்லா வாழறதை பக்கத்தில் இருந்து பார்க்கணும்னு நினச்ச எனக்கு எல்லாம் தேவைதான். முருகன், இன்னமும் புரிஞ்சிக்காம இருந்தா அவளோட சார் முழுசும் நந்தினிக்கு எழுதி வச்சுட்டா என்ன பண்ணுவீங்க? இது நாள் வரைக்கும் சொத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஆனால் அவள் என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு வெளியே துரத்தி அடித்தா எல்லோருக்கும் என்ன கதைன்னு தெரிஞ்சுக்கோங்க. முன்னாடி அவள் ஒற்றையால் கொலை செய்தால் கூட கேட்க ஆள் இல்லை. ஆனால் இப்போது அவள் மகள் கூடவே இருக்கா. அவள் மகளுக்கு எப்படிப்பட்ட சப்போர்ட் இருக்குன்னு தெரியலை. அள்ளி சொல்கிறதை பார்த்தால் பணம் நிறைய வச்சிருக்கா. என்னிடம் ஒரு பைசா கூட எதிர்பார்க்கவே இல்லை. நினைக்கும் போது கொஞ்சம் நடுக்கமாக இருக்குது. அவள் சாதாரண கிராமத்து பொண்ணு இல்லை. அடாவடித்தனம் செய்து நம்மால் எதுவும் பண்ண முடியாது. காந்திமதி, என்னடா சொல்லுற? தலை சுத்துது. முருகன், இதுக்கு மேலேயும் ஒரு விஷயம் எனக்கு உறுத்தலாக இருக்குது. அன்னைக்கு நந்தினியை அடிச்சிட்டேன் இல்லை? அடுத்த நாளே ஃபேக்ட்ரி கரண்ட் கட் ஆகிடுச்சு. அடுத்த நாளும் அவளை கோவத்தில் அடிச்சிட்டேன். மறுநாள் பெரிய ஆர்டர் ஒன்று அப்படியே கேன்சல் ஆகிடுச்சு. ஃபேக்ட்ரியில் கூட்டமாக 60 பேர் வேலையை விட்டு நின்றுட்டாங்க. காந்திமதி, என்னடா சூனியம் வச்சுட்டாலோ? முருகன், அடப்போமா, விசாரித்தவரை யாரோ பெரிய ஆளை நான் பகைச்சிக்கிட்ட மாதிரி சொல்லுறாங்க. காந்திமதி, பெரிய ஆளா? முருகன், எனக்கு தெரிஞ்சு வித்தியாசமாக நடந்துக்கிட்டது வீட்டில் நந்தினிக்கிட்ட மற்றும் மரகதக்கிட்ட தான். கிட்டத்தட்ட 3 நாளாக மண்டையை உடைச்சி தெரிஞ்சுக்கிட்டேன். ஒருவேளை இது உண்மையாக இருந்தால் நம்ம நல்ல நேரம் முடிஞ்சு கெட்ட நேரம் ஆரம்பிச்சிடுச்சு. அங்கு கூடி இருந்தவர்கள் அனைவரும் நடுங்கினர். மேகலா, என்ன செய்ய சொல்லுறீங்க? முருகன், நீ வீட்டுக்கு வராதே, நான் அந்த வீட்டுக்கு வரேன். அப்புறம் நீங்கள் எல்லோரும் மரகதன் கிட்ட கொஞ்சம் கனிவாக நடந்துக்கோங்க. பாசத்தால் தான் ஏமாற்ற முடியும். அனைவரும் கூடி சம்மதித்தனர். மறுநாள் காலையில் அல்லியும் மேகலாவும் மரகதத்தை சந்திக்க சென்றனர். மேகலா, இப்போ எப்படி இருக்கு மரகதம்? மரகதம், பரவாயில்லை மேகலா, நான் வெளிநாடு போக வேண்டியது இருக்குது. அதனால் உங்ககிட்ட சொல்லிட்டு போகலாம்னு வந்தேன். இந்தாங்க என்னோட கிஃப்ட். மரகதம் அந்த கலர் காகிதம் சுற்றி இருந்த பெட்டியை வாங்கி கொண்டாள். மேகலா, அன்னைக்கு வந்தோம், கொஞ்சம் பிரச்சனையாகிடுச்சு. அல்லிக்கும் கொஞ்சம் உடம்பு முடியாமல் போச்சு. மரகதம், நந்தினி சொன்னா, எனக்கும் சங்கடமாக போச்சு. அல்லி நல்ல பொண்ணு, அவள் ரொம்ப நாசுக்கானவள். பொது இடத்தில் இப்படி நடந்துக்க மாட்டா. அல்லி மரகதம் அருகில் அமர்ந்து கொண்டாள். மேகலா, ஒரு வில்லங்கமான ஆள்கிட்ட விரோதிச்சிட்டா. அவங்க இவளுக்கு தெரியாமல் போதை மருந்து கொடுத்துட்டாங்க. இதில் நானும் பலியாடாகிட்டேன். மரகதம், மன்னிச்சிடுங்க டீச்சர்.
அல்லியால் உங்களுக்கு ஏற்பட்ட தர்ம சங்கடத்துக்கு அவர் சார்பில் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மேகலா, அதெல்லாம் நான் பெருசாக எடுத்துக்கலை. அவள் மட்டும் என்ன பண்ணுவா பாவம், கூட நான் இருந்ததால் பரவாயில்லை. மரகதம், ஐயோ, வேறு விதமாக ஏதும் சொல்லிடாதீங்க, என்னால் தாங்க முடியாது. அல்லி, இனி சரியான ஆட்கள் கூட நட்பாக இருக்கணும், யாரையும் நம்பி ஏமாறாதே. அல்லி, இல்லை, இனிமே கவனமாக இருப்பேம்மா. அந்த நேரத்தில் நந்தினி உள்ளே நுழைந்தாள். மரகதம், வா வா என்று அவளை அழைத்தாள். நந்தினி இவர்களை பார்த்ததும் கோபத்தின் உச்சிக்கே சென்றாள். அம்மா, சொல்ல மறந்துட்டேனே, இவங்க என்னை போலீஸில் பிடிச்சு கொடுக்க போறாங்களாம். மரகதம் அதிர்ந்தாள். அல்லி, நந்தினி, நான் இங்கே வந்ததுக்கு காரணம் உன்னிடம் மன்னிப்பு கேட்க தான். அன்னைக்கு உன்னை புரிஞ்சிக்காம பேசிட்டேன். அப்புறம் நர்ஸு தான் சொன்னாங்க, உனக்கு கூட 500 ரூபாய் கொடுக்கணும்னு சொன்னாங்க. நந்தினி, இப்போ மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்கள் பணம் தர வேண்டாம், என்னை தொந்தரவு பண்ணாமல் இருந்தாலே போதும் என்று பேசி கொண்டிருந்தவள் கண்ணில் அந்த கிஃப்ட் கிடைத்தது. கையால் அதை எடுத்தாள். அல்லி, இது அம்மாவுக்கு டீச்சர் வாங்கிட்டு வந்தாங்க. நந்தினி உடனே பிரித்தாள். அவள் பிரித்த வேகத்தில் அவள் கோபம் தெரிந்தது. உள்ளே அழகிய வளையல்கள் இருந்தது. நந்தினி அதை கையில் எடுத்தாள். என்ன இது, சின்ன பசங்க போடுற மாதிரி இருக்கு, அம்மாவுக்கு இது பிடிக்காது, அள்ளி போட்டுக்கட்டும். அல்லியும் மேகலாவும் அதிர்ந்தனர். மரகதம், ஆமாம், நந்தினி சொல்றது சரிதான், அள்ளி போட்டுக்கட்டும். நந்தினி வளையல் போடுற பழக்கம் இல்லை என்று அதை கையில் எடுத்து அல்லியின் கையில் மாட்டிவிட்டாள். மேகலா அவளுக்கு ஏற்பட்ட சங்கடத்தை சமாளிக்கும் விதமாக, சரிதான், எனக்கு தான் தெரியல, அடுத்த முறை உங்களுக்கு ஏற்றது போல பரிசு வாங்கிட்டு வரேன். நந்தினி, தேவையில்லை, அம்மாவுக்கு பரிசு வாங்கி வைத்துக்கொள்ளும் பழக்கமில்லை. மேகலா முகத்தில் அலைந்தது போல் இருந்தது. அவள் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டாள். எழுந்து கொண்டு, மரகதம், நான் கிளம்புறேன், உடம்பை பார்த்துக்கோங்க. நந்தினி, அதெல்லாம் நல்லா பார்த்துக்குவாங்க என்றாள். அல்லி மேகலாவை சமாதானம் செய்து அனுப்ப நினைத்து, அம்மா, நான் டீச்சரை அனுப்பிட்டு வந்துடுறேன். நந்தினி அவர்கள் சென்றதும் கதவை அரைந்து சாத்தினாள். அல்லியும் மேகலாவும் ஆத்திரத்தில் பொங்கினர். அல்லி, எப்படி நான் இவகிட்ட சமாதானமாக போகிறது, என்னால் முடியாது. மேகலா, பொறுமையா இரு, நேற்று எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியுமில்ல, அப்பா சொன்னது ஞாபகம் வச்சுக்கோ, வேகம் முக்கியமில்லை, காரியம் நடக்கணும். அல்லி, நிஜமாவே போக போறியா? மேகலா, நேற்று என்னை என்ன பண்ணினாங்கன்னு தெரியும் தானே, உங்கள் அப்பாவால் என்ன பண்ண முடிஞ்சது, தடுக்க கூட பயம், எங்கள் உறவு வெளியே தெரிஞ்சிடுமோன்னு பயப்படுகிறார். அவங்களுக்கு கட்டுப்பட்டது போல நான் இப்போ தற்காலிகமாக வெளியே போயாகணும். அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சிட்டு பிறகுதான் நிம்மதியாக முடியும். அதுக்கு தான் மரகதத்தை உரசி பார்க்க நினைத்து இங்கே வந்தேன். இவளுக்கு எப்படிப்பட்ட சப்போர்ட் இருக்குன்னு தெரியலை. இங்கே இவள் அமைதியாக ஒன்றும் தெரியாதவளாட்டம் இருக்கா. அல்லி, இத்தனை நாளாக இந்த மாதிரி அதிரடியாக எதுவும் நடக்கலையே. அம்மாவுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்காது. மேகலா, ஆமாம், ஆனால் நந்தினியை நாம் தவறாக எடை போட்டுட்டோம். மரகதமால் எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் நந்தினி கிட்ட ஜாக்கிரதையாக இரு. அல்லி, அவங்களுக்கும் நந்தினிக்கும் என்ன உறவு, உங்ககிட்ட ஏன் அப்படி நடந்துக்கிட்டாங்க, இன்னும் வலிக்குதா? மேகலா, அவங்க கண்டிப்பாக அவளுக்கு உதவுறவங்களா இருக்கலாம், அதை விடு, வலியை நான் தாங்கிக்கிறேன், நீ கோபத்தில் எதுவும் செய்திடாதே. அவர்கள் மிரட்டியதை ஞாபகம் இருக்குல்ல, உனக்கு தெரியுமோ இல்லையோ, அவங்களுக்கு நான் இருக்கும் இடம் தெரியும். முதல்ல என்னை தான் அட்டாக் பண்ணுவாங்க. அல்லி, ஏன் அப்படி? மேகலா, தெரியலை, நேற்று என்னோட வயிற்றில் தானே சொருகினார்கள், ஆனால் எனக்கும் உங்கள் அப்பாவுக்கும் இருக்கும் உறவு வெளியே தெரிஞ்சிடக்கூடாது. ஒருவேளை அவங்க நந்தினியை சேர்ந்தவங்களா இருந்தால் ரொம்ப சிக்கலாகிடும். அல்லி, அம்மா, நந்தினிக்கும் நேற்று நடந்ததுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நேற்று உங்களுக்கு நடந்தது ஒரு விபத்தா? ஏன் இருக்கக்கூடாது? மேகலா, ஒருவேளை சம்பந்தம் இருந்தால் இதுவரை நடக்காததெல்லாம் இவ வந்ததும் நடக்குதே. மரகதம், ஏண்டா அவங்க கிட்ட ரொம்ப ஆவேசமாக நடந்துக்கிட்ட? நந்தினி, சில பேரை பார்த்தால் பிடிக்காது, சில பேர்கிட்ட பழகினா பிடிக்காது, ஆனால் இவங்க பேரை கேட்டாலே பிடிக்கலை. மரகதம், விரோதம் நமக்கு என்ன தரப்போகுது? நந்தினி, அம்மா, உனக்கு முடியாமல் கீழே விழுந்தபோது எல்லோரும் பார்த்துக்கிட்டு நின்னாங்க, உன்னை கைப்பிடிச்சு தூக்கக்கூட யாரும் முன் வரவில்லை. அந்த நிலையில் எனக்கு எப்படிப்பட்ட மனப்பான்மை இவங்க கிட்ட வந்திருக்கும்னு நினைக்கிற? மரகதம், சில நேரங்களில் சில மனிதர்கள் விடு. நந்தினி, அம்மா, அப்படி என்னால் முடியாது, நீ வேணும்னா அவங்களுக்கு எல்லாம் செய் தூக்கி கொடு,
என்னை பற்றி கவலைப்படாதே. ஆனால் நான் என்னோட அம்மாவை கைவிட முடியாது. மரகதம்: அடேங்கப்பா, நான் எப்போ உன்னை கைவிட்டுடுவேன்னு சொன்னேன்? என்னோட எல்லாமே உனக்கு தான் நந்தினி. அதான் உன்னோட வளர்ப்பு மகள் இருக்காளே, அவளுக்கே கொடு. மரகதம்: இருக்கா? அதுக்காக உன்னோட தாத்தன் கொடுத்த சொத்து இந்த கம்பெனி, அது உனக்கு மட்டும்தான். நந்தினி: பேச்சு மாறாமல் இருந்தால் சரி. அப்புறம் அவங்க உனக்கு ஐஸ் வச்சு கேட்டால் கொடுத்துடுவேன். உன்னை ஏமாத்துறதா கஷ்டம்? மரகதம்: வாயாடி, இங்கே வா. அவளை அருகில் அழைத்து அணைத்து, உன்னை உங்கள் பாட்டி எப்படி சமாளிச்சாங்களோ? நந்தினி: அப்படி ஒன்றுமில்லை, அவங்களை சமாளிக்கிறது தான் கஷ்டம். அள்ளி வார்டுக்கு வந்தவள் இருவரை பார்த்து பொறாமையில் கோபமேற கைகளை இறுக்கி மூடிக்கொண்டாள். மரகதம் அள்ளியை பார்த்து, வா வா, டீச்சர் கிளம்பிட்டாங்களா? அள்ளி உள்ளே நுழைந்தாள். அம்மா. மரகதம்: பரீட்சைக்கு படிச்சியா? நந்தினி படிச்சுக்கிட்டே இருக்கா. அள்ளி: அம்மா. மரகதம்: பாவம், நந்தினிக்கு ஒன்றும் தெரியாது. அவளுக்கு எப்படி கேள்வி கேட்பாங்க, பதில் எப்படி எழுதணும்னு சொல்லிக் கொடு. அவள் ஃபஸ்ட் குரூப், காமர்ஸ் பற்றி தெரியாது. அள்ளி நந்தினியை முறைத்து, அம்மா. மரகதம்: ஏன் ஒரு வார்த்தையில் பதில் சொல்லிட்டு இருக்க? ஏதாவது கோவமா? அள்ளி: இல்லை, உங்களை கட்டி பிடிச்சிக்கணும் போல இருக்கு. மரகதம்: ஏன், என்னாச்சு? வா என்று அணைத்து கொண்டாள். அள்ளி அவள் தோளில் கண்ணீர் விட ஆரம்பித்தாள். மரகதம்: என்னாச்சு? ஏன் அலற? என்று அள்ளியை உழுக்க, அள்ளி பயமா இருக்குமா என்று தேம்பினாள். நந்தினி உதட்டை சுளித்து, மனதில் எங்கிருந்து தான் திடீர்னு அழுகை வருமோ, உள்ளுக்குள்ளே டேங்க் கட்டி குழாய் திறந்து விட்டது போல. அம்மாடி, இங்கே எந்த கேமராவும் இல்லை, நீ நடிக்க வேண்டாம் என்று நினைத்து கொண்டு, நான் வேணும்னா வெளியே இருக்கேன். மரகதம்: ஏன்? இது இங்கே எங்கேயும் போகாதே. இதோ பாரு அள்ளி, அம்மாவுக்கு ஒன்றும் இல்லை. நந்தினி இருக்கா, அவளோட நீயும் தைரியமாக இருக்கணும். என்னோட 2 பொண்ணுங்களும் தைரியமானவர்கள். அள்ளி கண்களை துடைத்து கொண்டாள். நந்தினி மனதில், டி மரகதம், இன்னும் இவன் நடிப்பில் ஏமாந்து போன உன்னை நானே புதைச்சிடுவேன். சார், நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த பொம்பளை வயிற்றில் சொருகிட்டேன். குட், உன்னோட அக்கௌண்ட்டில் பணம் வந்துடும். வேறு ஏதாவது வேலை இருக்கா? இருந்தால் சொல்லறேன். ஃபோனை வைத்தார் சென். வானில் அண்ணாந்து பார்த்தார். அந்த இரவில் குறை நிலாவின் ஒளியில் அவர் கண்ணீர் வழிந்தது. மரகதம், எப்படிப்பட்ட வாழ்க்கையை விட்டு நீ எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கே? நந்தினி: அம்மா, நாளைக்கு எக்ஸாம் இருக்குது. காலையில் நான் வரமாட்டேன். உன் கூட பாப்பா அம்மா இருப்பாங்க, ஓகே? மரகதம்: நல்லா எழுதிட்டு வா. உன்னால் முடியலைனாலும் கவலைப்படாதே, உனக்கு நான் இருக்கேன். நந்தினி: அப்படியே டிகிரி கூட படிக்காமலே வாங்கி கொடுத்துடு. மரகதம்: என்னடி லொல்லு பண்ணிட்டு இருக்கியா? ஒழுங்கா படிக்கிற வேலையை பாரு. நந்தினி: எல்லாம் தெரியுது, நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே வந்தாள். இவள் வெளியே வருவதற்காக வெகு நேரமாக காத்திருந்த சில சிறுவர்கள் இவள் பின்னாலே சைக்கிள் எடுத்து கொண்டு வந்தனர். இவள் நடக்க நடக்க பின்னாலே தொடர்ந்தனர். ஹே பியூட்டி, எங்கே போற? அண்ணனுக்கு ஹாய் சொல்லிட்டு போ. மச்சான், உன்னோட தங்கச்சி சூப்பர்டா. அதிலும் ஒரு சில பாகங்கள் மட்டும் கடவுள் அளவெடுத்து படைச்சிருக்கார். நந்தினி திரும்பி நின்று முறைத்தாள். என்னங்கடா வேணும்? நீதான் கல்யாணம் பண்ணிக்கலாமா? மச்சான், நீ மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா எனக்கு சரி. நம்ம 6 பேர் இருக்கோம், எல்லோரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். பாஞ்சாலி மாதிரி சேஜாலி. நந்தினி: தம்பிங்களா, என்ன படிக்கிறீங்க? 10ஆம் கிளாஸ் படிச்சிருக்கீங்களா? பாஞ்சாலி சபதம் படிச்சிருக்கீங்களா? ஒரு சில விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு புராணம் படித்த மாதிரி பேசக்கூடாது. கண்ணுங்களா, ஓடி போயிடுங்க, இல்லைன்னா கொளுத்திடுவேன். டேய், ரொம்ப பயமாக இருக்குடா, அதனால் நான் கண்ணை மூடிக்கிறேன். நந்தினி பக்கத்தில் நெருங்கியவனை ஓங்கி அறைந்தாள். டே, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பீஸ் போல் இருக்குடா. இது கொடுத்த அடியே சும்மா கும்முன்னு இருக்குது. அந்த பசங்க 6 பேரும் ஒன்றாக கூடி அவளை வளைத்தனர். நந்தினி கொஞ்சம் பதறித்தான் போனாள். பயத்தை மனதில் அடக்கி கொண்டு, என்னங்கடா? ஃபோனை எடுக்க போனவள் கையை பிடித்தான். அவனுடைய கையை உதறி தள்ளி பையில் கைவிட்டு துளாவி ஃபோனை விரல் வைத்து திறந்து மதிப்பாக முதல் எண்ணை டயல் செய்தார். டயல் ஆச்சா இல்லையா தெரியவில்லை. அதற்குள் இருவர் அவள் பையை பிடித்து இழுத்து ஃபோனை பிடுங்கி எறிந்தனர். ஒருவன் துப்பட்டாவை இழுத்தான், ஒருவன் அவள் உடலில் கையால் துளாவினான், ஒருவன் இடுப்பை கிள்ளினான், ஒருவன் பின்பக்கத்தை பிடிக்க நொடி பொழுதில் அவள் பெண்மையை அசிங்கப்படுத்தினார். அவள் அங்கிருந்து கதறினாள். அப்படியே ரோட்டில் சுருண்டு கைகளால் இறுக்கி குறுக்கி கொண்டாள். அவளின் இறுக்கிய பிடியை தளர்த்த முடியாமல் ஆத்திரப்பட்டு அவள் மேல் காரி உமிழ்ந்தனர். ஒருவன் இன்னும் ஒருபடி மேலே போய் சிறுநீர் கழித்தான்.
அங்கு திடீரென ஒருவன் வர அவர்கள் செய்வதை பார்த்து அதிர்ந்து டே டே என்னங்களா என்று கத்த அந்த பையன்கள் சைக்கிளை எடுத்து கொண்டு கிளம்ப அதில் ஒருவன் தன்னுடைய கையில் இருந்த சிறிய கத்தியை கொண்டு முதுகு பக்கம் கீறி உடைகளை கிழித்துவிட்டு சென்றே விட்டான். அவன் கீறிய இடத்தில் காயமாகி இரத்தம் வழிந்தது. சுவடு தெரியாமல் நிமிடங்களில் அவளை கேவலப்படுத்திவிட்டு சென்று விட்டனர். அங்கு வந்தவர் அம்மாடி என்னாச்சு? அவர் அவளை தூக்க முயற்சிக்க அவள் நகராமல் இறுகி பாறை போல இருந்தாள். அவர் ஏய் பொண்ணு, அவங்க போயிட்டாங்க, ரத்தம் வருது, வா ஹாஸ்பிட்டல் போகலாம். அவனுங்க அசிங்கம் பண்ணி வச்சிட்டாங்க, வா உடம்பை கழுவிக்கோ. நந்தினி அசையாமல் இருக்க அங்கு மேலும் சிலர் கூடினர். பெண்கள் கையில் இருந்த தண்ணீர் பாட்டிலை திறந்து தண்ணீர் அவள் மேல் ஊற்றி துப்பட்டாவை வைத்து அவளை மூடினர். ஆனால் நந்தினி எதற்கும் அசையாமல் அப்படியே இருந்தாள். அங்கு ஒரு கார் வர அதிலிருந்து அவன் ஓடி வந்தான். நந்தினியை பார்த்து மனம் உடைந்து குட்டி என்று அவளை அள்ளி கையில் தூக்கினான். காரில் அமர வைக்க ஒரு பெண் சார் அவங்க பையும் ஃபோனும் என்றும் அவனிடம் கொடுத்தான். வாங்கி இணைப்பில் இருந்த தன்னுடைய நம்பரை துண்டித்து காரை கிளப்ப அது அங்கிருந்து நொடியில் ஓடி ஹாஸ்பிட்டல் உள்ளே நுழைந்தது. அவளை தூக்கி கொண்டு பிரவீன் அறைக்குள் நுழைந்தான். யார் கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லாமல் கதவை திறந்து உள்ளே நுழைகிறது என்று திட்டிக்கொண்டு நிமிர்ந்தவன் கார்த்திக்கின் முகத்தை பார்த்து அதிர்ந்தான். உள்ளே கையை காட்ட அந்த அறைக்குள் கார்த்திக் கையில் நந்தினியுடன் நுழைந்தான். அவசரமாக பார்த்து கொண்டிருந்த பேஷண்டை அனுப்பிவிட்டு உள்ளே நுழைந்தான். நந்தினி மேல் துர்நாற்றம் அடித்தது. நர்ஸு சிலரை நந்தினிக்கு அருகில் விட்டு இருவரும் நகர்ந்தனர். பிரவீன் என்னடா இது? கார்த்திக் செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட். பிரவீன் தூக்கி ஜெயிலில் போடுடா. கார்த்திக் ஓடிட்டானுங்க, ஆனால் சும்மா விடமாட்டேன். பிரவீன் ரெடிக்வஸ் என்றவன் கார்த்திக்கின் சட்டையை பார்த்து என்னடா காயம் ஏதாவது ஆகியிருக்கா? கார்த்திக் பின்பக்கம். பிரவீன் பார்த்துடலாம், நீ உட்காரு. கார்த்திக் ஏற்கனவே அவளுக்கு மனசளவில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குன்னு சொன்னேன், இது அவளை பாதிக்குமா? பிரவீன் எதுவும் பேசினாளா? கார்த்திக் இல்லை, அப்படியே விரைத்து கல் மாதிரி தன்னைத்தானே சுருட்டிக்கிட்டு இருக்கா. பிரவீன் கவலைப்படாதே. அல்லி டே, நண்பனுக்காக உயிரை கொடுக்கிறவங்க நீங்க தான்டா. ஒரு வார்த்தை சொன்னேன்னு அவளை இப்படி பண்ணிட்டீங்களே. உனக்கு சந்தோஷம் தானே? அல்லி எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கு தானே சாயந்தரத்துலேருந்து அந்த ஹாஸ்பிட்டல் வாசலில் தவம் இருந்தோம். ஹாஸ்பிட்டல் செக்யூரிட்டி கேட்ட பொழுது கூட படித்த பையனுக்கு அடிபட்டுடுச்சுன்னு சொல்லி அங்கேயே சுற்றிட்டு இருந்தோம். அல்லி அவன் நாளைக்கு எக்ஸாம் எழுத வராமல் இருந்தால் போதும். வரமாட்டா தானே? அதுக்கு தானே அவளோட முதுகில் கோடு போட்டுட்டு வந்திருக்கேன். ஒருவேளை நாங்கள் கேலி செய்ததற்கு மனசு தேத்திக்கிட்டு வந்தால் கூட காயம் அவளை படுக்கையை விட்டு நகர விடாமல் பண்ணிடும். அல்லி சூப்பர்டா, எங்களுக்கு என்ன ட்ரீட்? அல்லி நாளைக்கு எக்ஸாம் முடிச்சுட்டு வந்துடுறேன், ஜமாய்ச்சிடலாம். சரி, நாங்கள் கிளம்புறோம், போதை வஸ்து மறந்துடாதே என்று விடைபெற்று சென்றனர். அல்லி அவளுடைய முன்னாள் பள்ளி விளையாட்டு மைதானத்தின் நடுவே நின்று கொண்டு நந்தினியை நினைத்து சிரித்தாள். உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக பைத்தியம் பிடித்து சுற்ற வைக்கிறேன். நீ எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் உன்னை முதுகெலும்பில்லாத சிறு புழு போல துடிக்க வைப்பேன். கார்த்திக் நந்தினிக்கு போர்வையை போர்த்து விட்டான். நந்தினி மாமா நாளைக்கு எக்ஸாம் எழுத போகணும். கார்த்திக் சரி, உனக்கு இங்கிருந்தபடியே எக்ஸாம் எழுத முடியுமான்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா உன்னால் ரொம்ப நேரம் உட்காந்து பரீட்சை எழுத முடியாது. நந்தினி அப்படி எப்படி விடுவாங்க? கார்த்திக் முயற்சி பண்ணுறேனே, இல்லைனா உன்னை எக்ஸாம் ஹாலுக்கு நானே கூட்டிகிட்டு போதுமா? நந்தினி நான் நாளைக்கு காலேஜ் போய் எப்படியாவது பரீட்சை எழுதணும். கார்த்திக் நந்தினி எத்தனை தையல்? கார்த்திக் 6. நந்தினி அப்போது ஓகே, நான் சமாளிச்சிடுவேன். முடியலைன்னா ரெஸ்ட் எடுத்து எழுதுறேன், ஓகே? கார்த்திக் யார் அந்த பசங்க? நந்தினி தெரியலை, ஆனால் அவங்க வந்த திசையை பார்த்தா கேமராவில் ரெக்கார்ட் ஆகி இருக்கும்னு நினைக்கிறேன். கார்த்திக் நந்தினி விடுமாமா, அவனுங்க ஒவ்வொருத்தனையும் கொன்னுடுறேன், என்னை பற்றி தெரியாமல் சீண்டிட்டாங்க. கார்த்திக் எத்தனை பேர்? நந்தினி 6. அம்மாவுக்கு எதுவும் சொல்லிடாதீங்க. நந்தினி காலையில் ஹாஸ்பிட்டலில் எழுந்து உட்கார கார்த்திக் குட் மார்னிங். நந்தினி குட் மார்னிங். லேட் ஆகிடுச்சா? கார்த்திக் இல்லை அப்படியே இரு, நான் ஹெல்ப் பண்ணுறேன் என்று கார்த்திக் சக்கர நாற்காலியில் நகர்ந்து வருவதற்குள் எழுந்து உட்கார்ந்து என்றார். அந்த ஹாஸ்பிட்டல் உடையில் அங்கங்கு இருந்த முடிச்சுகளை பிரித்து கொண்டு
கார்த்திக் சொல் பேச்சு கேட்க மாட்டியா? நந்தினி என்ன வெறும் 6 தையலுக்கு போய் இத்தனை ட்ராமா? என்னோட உடம்புக்கு ஒன்றுமில்லை, எனக்கு தெரியாதா? கார்த்திக் பதில் இல்லாமல் அப்படியே இருந்தான். அவள் பாத்ரூம் செல்ல பின்னழகு அவன் கண்களுக்கு விருந்தானது. அதை பார்த்ததும் உணர்ச்சி வேகத்தில் உடல் நடுங்கியது. இதயம் வேகமாக துடித்தது. அதை அவள் உணரவில்லை. முகம் கழுவி வெளியே வந்து, என்னோட ட்ரெஸ் ஏதாவது எடுத்து வர சொன்னீங்களா? கார்த்திக் அங்கே என்று பையை காட்டினான். அவள் அந்த பையை திறக்க முதல் பார்வைக்கு கிடைத்தது உள்ளாடைகள் தான். டக்கென்று பையை மூடினாள். கார்த்திக்கை திரும்பி பார்க்க அவன் தலை கவிழ்ந்து கொண்டு ஃபோனில் என்னவோ தேடிக்கொண்டிருந்தான். நந்தினி, நீங்கள் கொஞ்சம் வெளியே போறீங்களா? கார்த்திக் உடனே திரும்பி நகர்ந்தான். கார்த்திக் பின்னால் கதவு அரைந்து சாத்தப்பட்டது. அவன் முகம் சிவந்து புன்னகை பூத்தது. நந்தினி கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தாள். கார்த்திக் அவளை பார்த்ததும் சிரிப்பு வந்தது. நந்தினி முறைத்து கொண்டு, என்ன என்னை பார்த்தால் கிண்டலா இருக்கா? கார்த்திக், இல்லை, எதுக்கு இப்படி போர்த்திக்கிட்டு வந்த? வா, துப்பட்டா சரியா போட்டு விடுறேன். நந்தினி, வேண்டாம், முதல்ல போகலாம். கார்த்திக், போகலாமா? சாப்பிடு. நந்தினி, வேண்டாம், குமட்டுது. என்னவோ அவனோட வாடை இன்னும் என் மேலேயே இருக்கிற மாதிரி இருக்கு. என்னை வற்புறுத்தாதீங்க. கார்த்திக், உட்கார்ந்து எழுத தெம்பு வேணும், கொஞ்சம் ஜூஸ் குடிச்சுக்கோ ப்ளீஸ். நந்தினி, ஐயோ, அது இன்னும் மோசம், வாந்தி எடுத்துடுவேன். கார்த்திக், சரி வா போகலாம். நந்தினி, ஆட்டோ பிடிச்சி போயிடுறேன். கார்த்திக் இவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்தவன், ஏன் நான் கார் கூட்டிகிட்டு போயிட்டு விடமாட்டேனா? நந்தினி, இல்லை, என் மேல் ஒரே நாத்தமாக இருக்குது. உங்கள் முதலாளி அம்மாவோட கார் என்னால் கெட்ட வாடை அடித்ததுன்னா அப்புறம் உங்களை திட்டுவாங்க. கார்த்திக் கோபத்தில், போதும், முதல்ல கிளம்பு என்று அவள் கையை பிடித்து இழுத்து கொண்டு ஒரு கையால் சக்கர நாற்காலியை தள்ளி கொண்டு வெளியே வந்தான். முருகேஷ் கார்த்திக்கின் சக்கர நாற்காலியை பிடித்து கொள்ள நந்தினியை இழுத்து கொண்டு காரில் ஏற்றி அவனும் ஏறி உட்கார்ந்தான். நந்தினி, சும்மா கோவப்படாதீங்க, உங்கள் மேலே அக்கறையில் தான் சொன்னேன். எனக்கென்ன, நீங்களாச்சு உங்கள் ஓனர் அம்மாவாச்சு. கார்த்திக், வாய் பேசாமல் வா. நந்தினி, வாய் பேசாமல் வர முடியும், ஆனால் வந்தா வெறும் கையால் எழுத முடியுமா? கார்த்திக், என்ன உளர்ற? நந்தினி, பேனா வேணுமாமாம், ஒரு கடையில் நிறுத்துங்க. கார்த்திக், நந்தினி கண்ணில் ஏதோ பட, என்ன இது கருப்பா என்று காரின் தரையை பார்த்து கேட்டாள். கார்த்திக் சட்டென்று அதிர்ந்தார். கார்த்திக், என்ன, அங்கே ஒன்றும் இல்லை. நந்தினி, ரத்த மாதிரி இருக்கு, என்னாச்சு உங்களுக்கு? காலில் மறுபடியும் காயமாகிடுச்சா? காட்டுங்க. முருகேசுக்கு நடுக்கம் எடுத்தது. கார்த்திக், இல்லை, நீ முதல்ல ஒரு இடத்துல அசையாமல் உட்காரு, உன்னோட காயத்தில் தையல் பிரிஞ்சிட போகுது. நந்தினி, காருக்குள்ளே எப்படி ரத்தம் வந்தது? ஓ, என்னோட ரத்தமா? கார்த்திக் என்று முருகேசை முறைத்தான். முருகேஷ் அதிர்ந்தான். நந்தினி, முருகேசன்னா, ஒரு பேப்பர் இருந்தால் கொடுங்க, நான் தொடச்சிடுறேன். கார்த்திக், இல்லை, வேண்டாம், பாரு, கடை வந்துடுச்சு, உனக்கு வேண்டிய பொருட்களை வாங்கிக்கோ என்று அவளை இறங்கி போக சொன்னான். தானும் இறங்க முயற்சித்தவனை, நீங்கள் இங்கேயே இருங்க, 5 நிமிஷம் வந்துடுறேன் என்று சொல்லி சென்றவளிடம், இந்தா என்று ஒரு 500 ரூபாய் நோட்டை திணித்தான். அவள் வாங்கி கொண்டு நடந்தாள். முருகேஷ் அவசரமாக கையில் தண்ணீருடன் வந்து உள்ளே துடைத்தான். கார்த்திக், இப்படிதான் கவனம் இல்லாமல் இருப்பதா? முருகேஷ், மன்னிச்சிடுங்க சார். கார்த்திக், அடுத்த சம்பவத்துக்கு நீ வர வேண்டாம், காளியை வர சொல்லு. முருகேஷ் நடுங்கினான். தப்பு நடந்து போச்சு, மன்னிச்சிடுங்க சார். கார்த்திக், சரி உட்காரு, அவள் வந்துட்டு இருக்கா. இனி இந்த காரை நந்தினிக்கு மட்டும் காலேஜ் போக வர எடுத்துட்டு போயிடுவாங்க. நான் தனியாக இந்த மாதிரி விஷயத்துக்கு போகும்போது காளியை வேறு கார் எடுத்துட்டு வர சொல்லு. முருகேஷ் தலை கவிழ்ந்து, சரி சார். நந்தினி முழுவதும் போர்த்தி கொண்டு வந்தவள் காரில் பொறுமையாக ஏறி உட்கார்ந்தாள். மூச்சு வாங்கி வியர்வை வழிய அப்படியே கார்த்திக் மேல் சாய்ந்து கொண்டாள். கார்த்திக், குட்டி, என்னாச்சு? நந்தினி, கொஞ்சம் களைப்பாக இருக்கு. கார்த்திக், அதுக்கு தான் நான் போயிட்டு வாங்கிட்டு வரேன்னு சொன்னேன். நந்தினி, எனக்கு என்ன வேணும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஒரு நிமிஷம் இருங்க என்று அவள் போர்த்தி கொண்டிருந்த துப்பட்டாவை சரி செய்ய விளக்கினாள். அந்த நேரம் கால் சற்றே குலுங்க அவளை பார்த்து கொண்டிருந்தவன் சட்டென்று கண்களை தாழ்த்தி கொண்டான். வெளிப்பக்கம் பார்க்க ஆரம்பித்தான். அவளுடைய சங்கடம் என்னவென்று புரிந்தது. காயம் காரணமாக உள்ளாடை போட முடியாமல் துப்பட்டாவை போர்த்தி கொண்டு அது விலகாமல் இருக்க கடையில் பின்வாங்கி எல்லா பக்கமும் குத்தி கொண்டிருந்தாள். கார்த்திக் ஃபோனில் ஒரு மெசேஜ் ஒன்றை அனுப்பிவிட்டு அமைதியானான்.
நந்தினி, இதுதான் காலேஜா? முருகேஷ், வாங்க, நீங்கள் பரீட்சை எழுத வேண்டிய இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுறேன். நந்தினி, இல்லை, நானே போய்க்கிறேன். கார்த்திக் தெரியாமல் காயத்தில் இடிச்சுக்குவ, அதனால் முருகேஷ் உன்னை உள்ளே விட்டுடுவார். நந்தினி முருகேஷ் ஒரு ஹாலில் உட்கார வைக்க, அந்த அறையில் யாரும் இல்லாமல் இருக்க, நந்தினி, ஏன் இங்கே யாரும் இல்லை? அந்த நேரம் பார்த்து ஒரு பெண் உள்ளே நுழைய, ஓ, இந்த ஹாலில் நீங்கள் மட்டும்தான் எழுத போறீங்களா? நந்தினி, அப்படியா? எனக்கு மட்டும் தனி ஹாலா? அந்த பேராசிரியர், அப்படி இல்லை, அலோகேட் பண்ணும்போது உங்களது தனியாக வந்துடுச்சு. முருகேஷ், மேடம், ஒரு சின்ன விண்ணப்பம். அவங்க முதுகில் காயம் இருக்குது. ஒருவேளை அவங்களால தொடர்ந்து உட்கார முடியலைன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்க அனுமதி கொடுங்க. இது சம்மதம் சொல்லி பிரின்சிபல் கொடுத்த லெட்டர் என்று காகிதத்தை அந்த பேராசிரியரிடம் காட்ட, அந்த வெள்ளை காகிதத்தை வாங்கி வைத்து கொண்டார். முருகேஷ் அங்கிருந்து கிளம்ப நந்தினி அமைதியாக அமர்ந்திருந்தார். கேள்வித்தாள் வருவதற்காக காத்திருந்தார். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கதை பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.